வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லோக்கல் டிராவலர். 6 படை வீடுகளில் ஒன்றான 5ஆம் படை வீடு திருத்தணிக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம். திருத்தணியிலிருந்து 11 கிலோமீட்டரில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு முறை இதான் முதல் முறை பார்க்குறீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லோக்கல் டிராவலர். நம்ம தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் திருத்தணிக்கு பக்கத்தில் பார்த்தோன்னா கேஜி கண்டிகையில் வந்திருக்கோம். பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். பின்னாடி பேக்ரவுண்டில் தெரியுதுல்ல, வாங்க கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலுக்கு நீங்கள் வர்றதுந்தா திருத்தணி வந்துடாலே போதும். திருத்தணியிலேருந்து வேலூருக்கு நிறைய பஸ் இருக்குது. கேஜி கண்டிகை கிட்டத்தட்ட திருத்தணியிலேருந்து 10 கிலோமீட்டர் தான், 10 நிமிஷம் தான், 10-15 ஊரில் நீங்கள் வந்துடலாம். ஆர்கேபேட்டை, சோளிங்கர், வேலூர் கூட நிறைய பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறினீங்கன்னா ஸ்டாப்பிங்கை இறக்கி விட்ருவாங்க. ஸ்டாப்பிங்லேருந்து நீங்கள் நடந்தே வந்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour ஆகிடும். பைக்கில், 2 வீலரில், காரில் அந்த மாதிரி வந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 5 minutesல இந்த கோவிலை நீங்கள் ரீச் பண்ணிடலாம். மேப் லொக்கேஷனை உங்களுக்கு மேப் லொக்கேஷன் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வரவங்க அந்த மேப் லொக்கேஷன் பார்த்து வந்துடுங்க. கோவிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயர் சிலை இருக்குல்ல, அது பேக் சைடில் பார்த்தோன்னா நம்ம மேலே ஏறி பூஜை பண்ணுறதுக்கு மேலே அந்த கம்பம் போட்டிருக்காங்க. விழா நாட்களில் பூஜை பண்ணுவாங்க போல். வாங்க போய் மேலே போய் பார்க்கலாம். கதவு பூட்டி இருக்கு. பட்டு போய் நான் உங்களுக்கோசம் காட்டுறதுக்கோசம் போகிறேன். பட் யாராச்சும் வந்தீங்கன்னா பூட்டி இருந்தாங்கன்னா மேலே ஏறாதீங்க, ஓகேவா? விழா நாட்களில் திறப்பாங்க, அப்போ வாங்க போலாமா? இந்த கோவிலில் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் பார்த்தீங்கன்னா இங்கே திருத்தணிக்கு பக்கத்தில் கேஜி கண்டிகையில் ரொம்ப ஃபேமஸுங்க. மகா சிவராத்திரி இங்கே சரியான ஜனம் வருவாங்க. இங்கே கிட்டத்தட்ட திருத்தணி, கேஜி கண்டிகை, ஆர்கேபேட்டை, அத்திமஞ்சேரிப்பேட்டை, போதூர்பேட்டை சொல்லிட்டு சுற்றி உள்ள கிராமங்கள்லேருந்து மகா சிவராத்திரிக்கு நிறைய பேர் வருவாங்க. அதுவும் இந்த பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு மலை மேலேயும் போயிட்டு அந்த கன்னியம்மன் கோவிலுக்கும் போவாங்க. இந்த மகா சிவராத்திரி வருது இல்லையா, வருஷம் மகா சிவராத்திரி. ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும் இந்த கோவிலுக்கு ஏகப்பட்ட ஜனம், எவ்வளவோ பார்த்தோன்னா திருத்தணி, திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாக இருக்கிற கிராமங்கள்ல இருந்தும் ஊர்களில் இருந்தும் நிறைய பேர் பார்த்தோன்னா மகா சிவராத்திரிக்கு மட்டும் இங்கே வந்துடுறாங்க. அது ஏன்னு எனக்கு சரியாக தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்க. இங்கே சிவன் கோவிலும் இருக்குது. இந்த சிவன் கோவிலில் திருப்பதி ஏழுமலையான் வெங்கடேச பெருமாள் கால் பதிச்ச இடமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எனக்கு தெரியலை. பட் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த கோவிலுக்கு வர்றதுக்கான லொக்கேஷன், இந்த கோவில் எந்த ஊரில் அமைஞ்சிருக்கு எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலேயும் டீட்டெயில்ஸை இல்லை ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் அதற்கு ஏற்ற மாதிரியான ஒரு வீடியோ நான் போடுறேன். எவ்வளோ கமெண்ட்ஸ் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். பாட்டி, நிறைய பேர் வெங்கடேஷ் பெருமாள் கால் பதித்த இடம்னு சொல்றாங்க. சில பேர் மாடுன்றாங்க, சில பேர் முருகன் கால் பதித்த இடம்ன்றாங்க. எப்படி பாட்டி? பதிஞ்சு போயிது. அதுவும் கால் பதிஞ்ச இடமா? இது கன்னியம்மான்றாங்க. இது கன்னியம்மாவா? கன்னியம்மா. இது கன்னியம்மா. இந்த கன்னியம்மா கோயில் அந்த சைடு இருக்கு. எங்க? அங்க உள்ள அந்த கல்லு கீழே இருக்குது, மலை மேல. ஆமா, மலை மேல உள்ள இருக்கு. ஆனா செடிங்க எல்லாம் இருக்கும். அது கீழே கல்லின் கீழே தான் இருக்கும் அந்த தாய். அதனால அங்க போக முடியலன்ட்டு அவர் இந்த இடத்துல நிர்வாகி அவங்களுக்கு குலதெய்வம் இந்த குலதெய்வம். இது கால் தடம், அந்த 15 இடம் பாதம் அந்த இடம். இதுவும் பாதம் தான். ஓ, இதுவும் பாதம் தான். தெரிந்து 3 நகம் கேர்ன மாதிரி இருக்கு. இதெல்லாம் பாதம் தான். சரி பாட்டி, இப்போ மகா சிவராத்திரி வருது இல்லையா, இந்த கோயிலுக்கு எவ்வளவு ஜனம் வருவாங்க? நிறைய பேர் வருவாங்கப்பா. ஆனா எவ்வளோன்னு சொல்ல முடியாது. எக்கச்சக்கமா வருவாங்க.
கேஜி கண்டிகை, திருத்தணி, ஆர்கேப்பேட்டை, எல்லா புதுப்பேட்டை, திம்மஞ்சேரிப்பேட்டை. எல்லா ஊர்லயும் வருவாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமையா இருந்தாலும் எல்லா பொழுதும் இருப்பாங்க. பொழுதுக்கு இருப்பாங்க. பொழுதுக்கு இருப்பாங்க. நைட்டுக்கு ஆட்டம் விடுவாங்க. ஆட்டம் விடுவாங்களா நைட்டு? எங்க இது, எந்த இடம் அது? அது இந்த இடத்துல விடுறாங்களா இல்ல அந்த சாஹிப் வந்து ஆஞ்சநேயர் கோயில் இருக்குதுல்ல, அந்த காளி மேனை அந்த இடத்துல விடுறாங்களா ஆட்டம் தெரியாது. நம்ம நைட்டு புதுசா வந்து நைட்டு ஆட்டம் விடுவாங்க. ஆமா நைட்டு ஆட்டம். அன்னைக்கு ஃபுல்லா அன்னதானம். அன்னதானம் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா. காலையில 6 மணில இருந்து நைட்டு மறுநாள் காலையில 6 மணி வரைக்கும் அன்னதானம். ஓகே பாட்டி. நண்பர்களே, மறக்காம நம்ம லோக்கல் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.